வணக்கம் நண்பர்களே! மற்றுமொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரைக்கும் நாம இந்த புறங்கூறாமை அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல 4 குறள்கள் பார்த்திருக்கோம். இப்ப நாம 5வது குறள பார்க்க போறோம். இந்த 5வது குறள் இது ஒரு வகையில ஒரு விசேஷமான மக்களுடைய மனத நாம படிக்கிறதுக்கு இந்த இயல்புகள பற்றி பேசும்பொழுது, இது நமக்கு புதுமையான ஒரு ஒரு மனநிலைய திருவள்ளுவர் இந்த இடத்துல சொல்றார். இதுல என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் நான் வரலாமா? ஒரு நிமிஷம். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் உண்மையால் காணப்படும். இதுதான் இந்த குறள். இந்த குறள் இதுல இந்த குறளுடைய அர்த்தம் என்னன்னா, அறம் சொல்லும் நெஞ்சத்தான். சிலர் இருக்காங்க. இவங்க எப்படி இருந்தாங்கன்னா, இவங்க அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, வந்து மக்கள் பின்பற்றக்கூடிய சில நல்ல ஒரு ஒழுக்கங்கள், நல்ல நடவடிக்கைகள், இதுகளை பற்றியெல்லாம் இவங்க பேசுவாங்க. இவங்க இப்படி இப்படி பேசும்பொழுது இவங்களுடைய பேச்சுல நாம இவங்களை ரொம்ப பெருசா நினைப்போம். இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்றாங்க. அது அப்படின்னு சொல்லி. சின்ன வயசுல எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னா, அவர் என்ன படிச்சிருக்காருன்னே தெரியாது. நாம சின்ன பையன் அப்படிங்கும்போது ஒரு 5, 6 வயசு இருக்கும். இல்லைன்னா 7, 8 வயசு கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் என்னமோ அந்த ஏரியால அவர்தான் இங்கிலீஷ் படிச்சவர் மாதிரி ரொம்ப பெருசா டசு புசு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அப்போ நாம பார்க்கும் பொழுது எனக்கெல்லாம் என்னை பொறுத்தவரையில சிறு வயதிலே இந்த ஆங்கிலத்தின் மேல இருந்த ஒரு காதல்னால ஆங்கிலத்துல யாரு பேசினாலும் இது பண்ணாலும் அவங்கள ரொம்ப பெருசா நம்ம நினைக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த பக்குவம் அந்த நிலையில. இன்னொன்னு நான் கூட எங்க அப்பாட்ட போய் இந்த மாதிரி அவர்கிட்ட டியூஷன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருந்தது, அது என்ன ஆச்சுங்கிறது எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. ஆனா அவருக்கு இங்கிலீஷ் ஒண்ணுமே தெரியாதுங்கிறது எனக்கு பின்னாலதான். ஆனா என்னன்னா இவங்க இந்த ரொம்ப இந்த சின்ன பையங்க மத்தியில ரொம்ப வேலைக்கு போகாத அவரே மாதிரி உள்ள வேலைக்கு போகாத ஜனங்கள், வீணாக அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கோஷ்டிகள்,
இவங்ககிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு, வாய் அரட்டு பண்ணிக்கிட்டு, அப்படி இருக்கிறவங்க இந்த இங்கிலீஷ் ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்கன்னு நினைக்கி எனக்கு வந்து பெரிய உலகமாக வித்தகர்ன்னு நான் நினைச்சிட்டேன். இப்படி இதே மாதிரி வந்து இந்த இதுல வந்து சிலர் இருக்காங்க. இவங்க வந்து அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான். இவங்க வந்து இப்படிதான் பேசுவாங்க. அது இப்படி, அது இப்படி. அந்த இத வந்துட்டு அவங்க அந்த மாரிலாம் செய்யல. அவங்க அப்படி இருந்ததுனால இப்படி ஆயிப்போச்சு. இது இப்படி ஆயிப்போச்சு. அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் அப்படி விளக்கி பேசுவாங்க. இவங்க எல்லாமே நம்ம மத்தியில உள்ளவங்க. நாம இவங்கள வந்து கூர்ந்து கவனிச்சா தெரியும். அதனால தான் வந்து திருவள்ளுவர் முதல்ல சொல்லும்போது, "அறம் சொல்லும் நெஞ்சத்தான்." இவங்க வந்து நெஞ்சத்துல அப்படின்னு அவரு சொல்றதுனால, இவங்க சொல்றாங்க. ஆனா நெஞ்சத்துல வந்து இவங்க கிட்ட வந்து அந்த அறம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய சொந்த ஒரு அ சுவாபமாகவோ, குணநலனாகவோ இது எல்லாம் வந்து அவங்க கிட்ட அது கிடையாது. அதான் அந்த நெஞ்சு அப்படிங்கிறதோட நிப்பாட்டியிருக்காரு. அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை. எவ்வளவு சுலபமா அந்த அ குறள் இருக்கு பாருங்க. அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை. அண்மைன்னா அது இல்லாமை. அவங்ககிட்ட அது இல்லவே இல்ல. இல்லவே இல்ல. அறம் சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை அவன்ட ஒண்ணுமே இல்லைங்கிறது வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய வந்து பிறரை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, வந்தவன், போனவன், அவன், இவன், தோளான் துருத்தி அப்படின்னு சொல்லி, ஏய் எல்லா ஆட்களை பற்றியும் இவங்க வந்து இந்த புறம் சொல்லிக்கிட்டே இவன் அப்படி இவன் எப்படி ஆள் தெரியுமில்ல அப்படி அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பத்தி பேசுவாங்க. அவங்க கூட உள்ள நண்பர்களை பத்தி பேசுவாங்க. எல்லாத்தையும் வக்கண அடிச்சு பேசுவாங்க. இப்படி வந்து கேரக்டர் அசாசினேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கைவந்த கலையா இருக்கும். அடுத்தவங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்றது. அப்போ அதான் அவர் சொல்றாரு. அந்த அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் உண்மை. அவன் வந்து இந்த அறம் சொல்லிக்கிட்டு அலையிறானே இவனை வந்து நீங்க வந்து இவனுடைய உண்மையில இவனுடைய சுயரூபம் என்ன அப்படிங்கிறது நீங்க தெரியணும்னா நீங்க என்ன செய்யணும்னா அவன் வந்து புறங்கூறுறான், யாரெல்லாம் புறங்கூறுறான், எப்படி எல்லாம் புறங்கூறிக்கிட்டு அலையறான், என்ன செய்யறான் நீங்க கவனிச்சு பாருங்க. புறஞ்சொல்லும் உண்மையால் காணப்படும். அதை நீங்க பார்த்தீங்கன்னா அது நமக்கு தெரிஞ்சு தெளிவாயிடும். இதுதான் திருவள்ளுவர் சொல்றது. எப்படி மக்கள்லாம் இருக்காங்க பாருங்க. இந்த புறங்கூறாமை, அந்த புறம் கூறுதல், இந்த இதுகள் எல்லாம் என்னங்கிறதே இல்லாத அளவுக்கு பிறரை பற்றி சும்மா எதுனாலும் சொல்றது. அப்படி இப்படி அப்படின்னு. அப்பதான் கூட வந்து அது பேசி அவங்களோட நண்பர்களோட வந்து மாப்பிள்ளை மச்சான்னு சொல்லி பேசி கீசி எல்லாரும் இருப்பாங்க. அவன் நகுன்ற உடனே அவனை பத்தி பேசுவா. அவரை பத்தி இல்ல என்னெல்லாம் உண்டோ அவ்வளவு தப்புக்களையும் அவர் மேல சுமத்தி அவரை வந்து அஹ், சிரிக்க வச்சிருவாங்க. இது அஹ், எல்லார்கிட்டயுமே ஆண் பெண்ணுங்கிற இந்த வித்தியாசம்லாம் எதுவுமே
எல்லாம் அ சிலர் இருக்காங்க. அந்த இது நம்ம வந்து கேட்கமா, கேட்கலையாங்கிறது கூட இல்ல. அவங்களாகவே வந்து சிலர பத்தி எடுத்து சொல்லுவாங்க. நீங்க வந்து தெரியுமா? இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? அந்த இது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆள பற்றி பேசுவாங்க. எப்படி பட்டவங்கன்னு பாருங்க. அங்க இதுதான் வந்து இந்த புறங்கூறாமைங்கிறது. அத இப்படிப்பட்டவங்க வந்து வெளிய வந்து ரொம்ப அ அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான். அவங்க வந்து பார்க்கறதுக்கு அப்படி இருப்பாங்க. ஆனா, நெஞ்சத்தான் அண்மை. அவன்ட்ட வந்து அது இல்லாதத அவருடைய புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும். இத வச்சு அவன் வந்து ஒரு உண்மையிலேயே அப்படிப்பட்ட அறம் சொல்லும் நெஞ்சத்தான் கிடையாது. அவன் அறஞ்சொல்லும் நெஞ்சத்திற்கு சொல்ற மாரி சொல்லி கூட்டத்த கூட்டி, நெறைய பேர்கிட்ட ஒவ்வொருத்தர பத்தியும் தவறுதலாக பத்தி அவ சொல்ல முடியும். இதுதான் வந்து அவங்க செய்யக்கூடிய இதெல்லாம் உதாரணங்கள் வந்து பக்கத்துல உள்ளவங்கலாம் இருக்காங்க. மக்கள் நம்ம வந்து எப்பவுமே வந்து நாம வந்து ஒரு 4 பேரோட பழகுறோம் அப்படின்னு நீங்க வந்து நம்ம 4 பேரோட பழகுறோம். அந்த பழகும்போது வந்து யாரையும் வந்து அந்த ஒரு குறைத்து பேசுறது, அவங்கள பற்றிய அந்த புறங்கூறுதல், இது வந்து நம்முடைய மனதுக்கு வரவே கூடாது. அத நம்ம அவங்களோட பேசணும். அந்த இது அதோட அது முடிஞ்சது. அவ்வளவுதான். அது வந்து அ போனதுக்கப்புறம், இது இப்படி, அவரு இப்படி, அவரு அந்த மாரி பண்ணாரு, இவரு இந்த மாரி பண்ணாரு, இப்படின்னு சொல்லி, இந்த மாரி சொற்கள்லாம் வந்து நாம வந்து ஒருத்தர பத்தி பேசக்கூடாது. அப்படி பேசுறது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு இழுக்கான காரியம். அந்த காரியங்கள வந்து நாம செய்யக்கூடாது. அந்த சரி, இது இது ஒரு ஆளுடைய இது. அடுத்தாப்புல இன்னொரு குறள்ல வள்ளுவர் என்ன சொன்னார்? அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.